லௌதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நெஞ்சங்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை தடம் தந்த தகைமை, வாரம் ஓர் அலசல் மற்றும் செய்திகள். தடம் தந்த தகைமை. உங்கள் பெயர் விண்ணகத்தில். தீய ஆவிகள் உங்களுக்கு அடிபணிகின்றன என்பது பற்றி மகிழ வேண்டாம். மாறாக உங்கள் பெயர்கள் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றன என்பது பற்றியே மகிழுங்கள் என்றார் இயேசு. வானளாவ போற்றுவதும் புழுதிவாரி தூற்றுவதும் உலகின் இயல்பு. என்னை இவ்வாறெல்லாம் போற்றி பாராட்டி புகழ்ந்தனர் என பெருமைப்படுவதும், இப்படியெல்லாம் அவமானப்படுத்தி நோகடித்து இகழ்ந்தனர் என இடிந்து போவதும் இயேசுவின் சீடருக்கு அழகல்ல. பணிக்கப்பட்ட பணியை பாசாங்கற்ற மனதோடும் பணிந்த உணர்வோடும் செய்து முடிப்பதே முதிர்ச்சி பெற்ற சீடத்துவம். அதுவே சீடத்துவ மகத்துவம். இதோடு இன்னொரு ஆபத்தும் சீடர்கள் மனதுள் முகிழ்வதுண்டு. நான் இதை இப்படி இவ்வளவு பெரிதாக செய்தேன் என தம்பட்டம் தட்டி தன்னை உயர்த்தி நிற்கும் மனநிலையே அது. நல்லவை எது செய்தாலும் அது இறைமாட்சியின் அடையாளம். இவற்றை செய்வதற்கான வாய்ப்பும் வலிமையும் வழங்கியது கடவுளே. அதை பெருந்தன்மை மிக்க பணிவோடு செய்கையில் நம் பெயர் விண்ணிலே. எவரது புகழையும் வைத்து அவரது தகுதியை அளந்திட முடியாது. இறைவா, புகழினும் இகழினும் பணியே என் வாழ்வென தொடர்ந்து பயணிக்கும் உறுதியான மனம் தாரும். வாரம் ஓர் அலசல். ஆகஸ்ட் 19 உலக மனிதாபிமான தினம். மனிதாபிமானம் என்பது மனிதன் மனிதனுக்கு காட்டும் பரிவு, அன்பு, அக்கறை, உதவி மனப்பான்மை ஆகியவற்றின் ஒருமைப்பாடு ஆகும். அதாவது மனிதனை மனிதனாக நடத்துவதே மனிதநேயம். மனிதநேயம் என்றால் துன்பத்தில் உள்ளவர்களுக்கு கரம் நீட்டுவது, வறுமையில் இருப்பவர்களுக்கு உதவுவது, அநீதிக்கு உள்ளாகும் மக்களுக்கு நியாயம் கேட்பது ஆகியவை அடங்கும். மதம், இனம், மொழி, தேசம் என்று எதையும் பாராமல் எல்லோரையும் ஒரே குடும்பமாக கருதி நடப்பதே உண்மையான மனிதநேயம். மனிதநேயம் என்ற சொல் மனிதர்களிடையே காணப்படும் நேயத்தை சுட்டும். நேயம் என்ற சொல் நேசம் என்றும் வழங்கப்படுகிறது. நேயம், நேசம் என்ற சொல்லுக்கு அன்பு என்று தமிழ் பேரகராதி பொருள் தருகிறது. அன்பு என்பதற்கு ஒருவரின் மனம் நெகிழும்படியாக மற்றொருவர் அவர் மேல் வெளிப்படுத்தும் நட்பு கலந்த உணர்வு என்று தற்கால தமிழ் அகராதி குறிப்பிடுகிறது. ரா சக்குபாய், உலகம் போரின்றி வாழவும் உலக மக்களிடையே அன்பு தழைக்கவும் ஏற்றத்தாழ்வுகள் ஒழிந்து ஒப்புரவு நிலைக்கவும் வழிவகுக்கும் ஓர் உயரிய கோட்பாடே மனிதநேயம் என்று விளக்கம் தருகிறார். இன்றைய உலகில் தொழில்நுட்பம் வளர்ந்தாலும் மனிதநேயம் குறைந்து வருவது கவலைக்குரியது. பணம், பதவி, புகழ் ஆகியவற்றின் பின் ஓடும் மனிதன் பரிவு மற்றும் பாசத்தை மறந்துவிடக்கூடாது. சிறிய உதவியும் ஒருவரின் வாழ்க்கையை மாற்றியமைக்க முடியும். இன்றைய சூழலில் பெரும்பாலான மனிதர்கள் மனிதநேயத்தை இழந்து சுயநலத்தோடு வாழ்கின்றனர். மனித வாழ்க்கைக்கு தேவையான அன்பு, பாசம் போன்ற உணர்வுகள் மறக்கப்பட்டும் மறுக்கப்பட்டும் வருகின்றன. ஆறறிவு படைத்த மனிதன் அன்பை மறந்து, உறவுகளை மறந்து தன் நலம் பேண தொடங்கிவிட்டான். தன்னலம் மட்டுமே பேணப்படும் மனத்தில் மனிதநேயத்தை காண்பது கடினம். இவ்வுலகில் இயற்கை சீற்றங்களால், சாதி மத சண்டைகளால், நாட்டிற்கிடையே நடைபெறும் போர்களால், இனங்களுக்கிடையே ஏற்படும் கலவரங்களால் மானுடத் துயர் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது. எப்படி நிகழ்ந்தாலும் மானுடத் துயர் என்பது துயரமும் துன்பமும் மிக்கது. நடைபெறும் கலவரங்களில், போர்களில் பாதிக்கப்படுபவர்கள் அப்பாவி மக்கள்தான். எவ்வித குற்றமும் இழைக்காத லட்சக்கணக்கான பொதுமக்கள் மானுடத் துயரத்தில் சிக்கிக் கொள்கிறார்கள். சொல்லொன்னா துயரத்தினை அடைகின்றார்கள். அகதிகளாக நாடு விட்டு நாடு புலம்பெயர்கிறார்கள். குழந்தைகள் பெற்றோர்களை இழக்கின்றார்கள். பெண்கள் மொத்தமாக பாலியல் வன்கொடுமைகளுக்கு ஆளாக்கப்பட்டு கொல்லப்படுகின்றார்கள்.
இப்படிப்பட்ட துயரங்களை தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கலவரங்களுக்கு நடுவே மனித நேயர்கள் களப்பணியாற்றுகிறார்கள். காயப்பட்டு குருதி வழிந்து கிடப்பவர்களை மனிதர்களாக மட்டுமே பார்க்க தெரிந்தவர்கள் இவர்கள். அவர்களுக்கு மனித உயிர்கள்தான் முக்கியம். அதனை காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் நோக்கம். எனது சாதியா, எனது மதமா, எனது இனமா, எனது நாடா என பார்க்காமல் ஒரு மனித உயிர் தன் உயிரை காப்பாற்ற போராடி கொண்டிருக்கிறது. அந்த உயிரை காப்பாற்ற மருந்து கொடுக்க வேண்டும். தன் உயிரை கொடுத்தாவது உயிருக்கு போராடும் அந்த உயிரை காப்பாற்ற வேண்டும் என்னும் உன்னத நோக்கத்தை மட்டும் கொண்டு களப்பணி ஆற்றுபவர்களை நினைவு கூறும் நாள்தான் மனிதநேய நாள். அன்பே அன்பே என் நெஞ்சுக்குள் நீ வா, அன்பாம் நெஞ்சம் ஆளச் சொல்லித்தா. அன்பே அன்பே என் நெஞ்சுக்குள் நீ வா, அன்பாம் நெஞ்சம் ஆளச் சொல்லித்தா. ஏழை எந்தன் உள்ளம் நீ வா, ஏங்கும் எந்தன் தாகம் தீர்க்கவா. வாழ்வென்னும் பாடம் கற்றுத்தா, வாழ்வென்னும் பாடம் கற்றுத்தா. ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 19ஆம் தேதி இந்நாள் கடைபிடிக்கப்படுகிறது. பிரேசில் நாட்டைச் சேர்ந்த செர்ஜியா வியரா டி மெல்லோ 37 ஆண்டுகள் ஐநாவின் மனிதநேய பணிகளில் தொண்டாற்றியவர். மிக கடினமான போர்ச் சூழல்களில் சிக்கித் தவிக்கும் சாதாரண குடிமக்கள் படும் வேதனைகளை வெளிக்கொண்டு வந்தவர். அவர்களுக்கான நிவாரணங்களை கொண்டு சேர்ப்பதில் பெரும்பங்கு ஆற்றியவர். 2003ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 19 ஈராக்கில் ஒரு வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்டது. அங்கே செயல்படும் ஐநா உதவி தூதுக்குழுவை குறிவைத்து இந்த தாக்குதலை நடத்தியது அல்கொய்தா அமைப்பு. கேனல் ஹோட்டல் என்ற இடத்தில் நடந்த அந்த தாக்குதலில் ஐநாவின் சிறப்பு பிரதிநிதியான செர்ஜியோ வியரா டி மெல்லோ கொல்லப்பட்டார். 22 பேர் உயிரிழந்தார்கள், 100 பேர் படுகாயமடைந்தார்கள். 2008இல் ஸ்வீடன் நாட்டின் முன்மொழிதலுடன் ஐநா பொது அவை செர்ஜியோ அவர்களின் நினைவை சிறப்பிக்கும் விதமாக அவர் இறந்த ஆகஸ்ட் 19ஆம் நாள் உலக மனிதாபிமான தினமாக சிறப்பிக்கப்படும் என அறிவித்தது. தன் பெண்டு தன் பிள்ளை சோறு வீடு சம்பாத்தியம் இவையுண்டு தானுண்டென்போன், சின்னதோர் கடுகு போல் உள்ளம் கொண்டோன் என்ற பாரதிதாசனின் வார்த்தைகளுக்கு ஏற்ப தன் பிள்ளை தன் வீடு தன் குடும்பம் என்ற கடுகு போன்ற மிகச்சிறிய உள்ளம் படைத்தவர்களால் மனிதநேயம் ஒரு பக்கம் குறைந்து கொண்டே வந்தாலும் இன்னமும் மனிதநேயம் படைத்த சிலரால் இவ்வுலகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. மனிதநேயம் என்பது இடம், சூழல், தேவைக்கு ஏற்ப வெளிப்பட வேண்டும். அன்பாக, கருணையாக, உதவியாக, எளிமையான சொற்களாக வெளிப்படலாம். 1893இல் அமெரிக்காவின் சிகாகோ நகரில் நடைபெற்ற உலக மதங்களின் பாராளுமன்றத்தில் அனைவரையும் சகோதர சகோதரிகளே என்று விவேகானந்தர் உரையாற்றி உலக மக்களிடையே மனிதநேயத்தை எடுத்துரைத்தார். அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு என்றார் திருவள்ளுவர். மனிதநேய பணியாளர்களின் பணி பெரும் பணி. சக மனிதர்களின் மேல் அன்பு சுரக்கும் அற்புதப் பணி. எவ்வித எதிர்பார்ப்புமின்றி கொல்கத்தா நகரின் தெருக்களிலே தொழுநோயால் படுத்து கிடந்த மனிதர்களுக்கு தன்னுடைய கருணையால் மருத்துவம் அளித்த அன்னை தெரசா போன்றவர்கள் மனிதநேய பணியாளர்கள். தூய உள்ளம், அன்புள்ளம், பெரிய உள்ளம், தொல்லுலக மக்களெல்லாம் ஒன்றே எனும் தாயுள்ளம் தனிலன்றோ இன்பம், ஆங்கே சண்டையில்லை தன்னலந்தான் தீர்ந்தாரே என்றார் புரட்சிக் கவிஞர் பாரதிதாசன். சங்க இலக்கியங்கள் காதல், போர், வீரம், கொடையை மட்டுமன்றி மனித நேயத்தையும் சிறப்பித்து கூறுகின்றன. சங்ககால புலவர்கள் நுண்ணறிவும் ஆழ்ந்த சிந்தனையும் மனித நேயமும் கொண்டவர்களாக திகழ்ந்திருந்தனர். மனிதன் மற்ற உயிர்களிடத்தில் காட்டும் அன்பு மனிதநேயம். மனிதன் என்ற சொல்லானது மனம் என்ற வேர்ச்சொல்லில் இருந்து தோன்றியதாகும். இத்தகைய மனதை உடையவன்தான் மனிதனாகிறான். மனதில் பலவகை எண்ணங்கள் தோன்றினாலும் நல்ல எண்ணங்கள் ஒருவனை மனிதனாக்குகின்றன. இத்தகைய சிறப்பு பெற்ற மனிதனின் பண்புகளை வெளிப்படுத்துவது மனிதநேயம். சங்க இலக்கியம் முதல் இக்கால இலக்கியங்கள் வரை அனைத்தும் மனிதநேயத்தை பற்றி குறிப்பிடுகின்றன. மனிதனை மனிதன் மதிக்க வேண்டுமானால் மற்றவர்களிடம் அன்பு செலுத்த வேண்டும். அன்புதான் இன்பத்தின் ஊற்றுக்கண். இவ்வின்ப ஊற்று மனித இனத்தில் படிந்துள்ள குற்றங்களை போக்கி மனிதனது பெருமையையும் உரிமையையும் மதிக்கும் வகையில் போற்றப்படுவது மனிதநேயம் ஆகும். நாடு, மொழி, இனம், பண்பாடு, நாகரிகம் போன்றவற்றை கடந்து மேலோங்கி நிற்பது மனிதநேயம் என்று சிறப்பிக்கப்படுகிறது. அன்பு என்னும் இனிய மகத்துவத்தை உலக உயிர்களுக்கு இறைவன் அளித்துள்ளான்.
மேன்மையான அன்பு வெளிப்பாட்டை பிறரிடத்தும் பிற உயிர்களிடத்தும் காட்ட வேண்டும் என்பது பழந்தமிழ் இலக்கியங்கள் நமக்கு உணர்த்தும் செய்தியாகும். இதனையே வள்ளலார் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் எனக் கூறினார். அன்பு செலுத்துவதோடு மட்டுமன்றி பிறருக்கு சேவை செய்வதே உயர்ந்ததாகும். சேவை மனம் படைத்தவர்கள் பிறருக்கு தொண்டு செய்வதை பாரமாக நினைப்பதில்லை. சைவ சமயத்தில் இறையடியார்களுக்கு செய்யும் திருத்தொண்டு இறைவனுக்கே செய்யும் தொண்டு என்பர். சைவ சமயம் வளர்த்து இறையருள் பெற்ற காரைக்கால் அம்மையார் வந்தோருக்கு உணவளித்தலே இறைவனுக்கு செய்யும் தொண்டு என்று குறிப்பிடுகிறார். இதனையே சின்னஞ்சிறிய உங்கள் சகோதரர் சகோதரிகளுக்கு செய்வதையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்கிறார் இயேசு. கல்வி அறிவு, செல்வ செழிப்பு, பட்டம், பதவி ஆகியவை பெருமளவில் ஒருவனுக்கு கிடைத்திருந்தாலும் அவற்றுடன் மனிதநேயம் என்பது அவனிடம் இல்லை என்றால் சேர்த்துள்ள மற்ற வசதிகளால் அவனுக்கோ அவன் சார்ந்த சமுதாயத்துக்கோ எந்த பயனும் இல்லாமற் போய்விடும். முதலாளித்துவ சமூக அமைப்புகள் தலைவிரித்து தாண்டவமாடிக் கொண்டிருக்கும் இக்காலகட்டத்தில் பாதிக்கப்பட்ட ஒருவனுக்கு செய்யும் உதவிகள் கூட பேருக்காகவும் புகழுக்காகவும் விளம்பரத்துக்காகவும் அமைந்திருப்பது வேதனைக்குரிய ஒரு விடயமே. நவீன தொழில்நுட்ப அறிவியல் யுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நாம் எல்லாவற்றையும் சிந்திக்கும் போது மனிதாபிமானத்தின் அடிப்படையை உணரத் தவறுகிறோம். மனிதாபிமான சிந்தனைகள் உயரிய முறையில் முன்னெடுக்கப்படுமிடத்து இன்றைய உலகில் எத்தனையோ பிரச்சனைகளுக்கு எப்போதோ தீர்வு கண்டிருக்கலாம். இன்றைய உலகம் தொழில்நுட்ப முன்னேற்றத்துடன் இருந்தாலும் இயற்கை பேரழிவுகள், போர்கள், வறுமை, நோய்கள், சூழல் சீர்கேடுகள் போன்ற சவால்களை சந்தித்து வருகிறது. இதனால் பல இடங்களில் மனிதாபிமான செயல்கள் வெளிப்படுகின்றன. புலம்பெயர்ந்தோருக்கு அடைக்கலம் கொடுத்தல், தங்களிடம் உள்ள உணவு, உடை போன்ற உதவி பொருட்களை பகிர்ந்தளித்தல் என திரு அவையும் தன்னால் இயன்ற மனிதாபிமான உதவிகளை தன்னை போல் பிறரை நேசி என்னும் கிறிஸ்துவின் வழி நின்று இன்றும் உக்ரைன், காசா, சிரியா போன்ற போரினால் பாதிக்கப்படும் மக்களுக்கு வழங்கி வருவதுடன் வெறுப்பு மற்றும் வன்முறையை மனித இதயங்களில் இருந்து அகற்றவும் இராணுவ செலவினங்களை குறைத்து அதிகமான மனிதாபிமான தேவைகள் வழங்கப்படுவதற்கும் மரணத்தின் கருவிகளை வாழ்க்கையின் கருவிகளாக மாற்றுவதற்கும் குரல் கொடுத்தும் வருகின்றன. மனிதாபிமான செயல்கள் என்பது பெரிய அமைப்புகள் மட்டுமே செய்யும் ஒன்றல்ல. பழந்தமிழராகிய நம் முன்னோர் வழி நின்று அன்றாட வாழ்க்கையில் நாம் செய்யும் சிறு சிறு நற்செயல்களும் மிகப்பெரிய மனிதாபிமான செயல்களே. ஆடச் சொல்லித்தார் அன்பே அன்பே என் நெஞ்சுக்குள் நீ வா, அன்பால் நெஞ்சம் ஆடச் சொல்லித்தார் ஏழை எந்தன் உள்ளம் நீ வா, ஏங்கும் எந்தன் தாகம் தீர்க்கவா, வாழ்வென்னும் பாடம் கற்றுத்தா, வாழ்வென்னும் பாடம் கற்றுத்தா, அன்பே அன்பே என் நெஞ்சுக்குள் நீ வா, அன்பால் நெஞ்சம் ஆடச் சொல்லித்தா. வாரம் ஓர் அலசல் என்ற தலைப்பில் உலக மனிதாபிமான தினம் குறித்த செய்தியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள். கடவுள் நமக்கு கொடுத்த கொடைகளை நமக்காகவே வைத்திருக்காமல் மற்றவர்களின் நன்மைக்காக, குறிப்பாக நமது உதவி மிகவும் தேவைப்படுபவர்களின் நன்மைக்காக அவற்றை தாராளமாக பயன்படுத்த வேண்டும் என கடவுள் நமக்கு அறிவுறுத்துகின்றார் என்றும், இது நம்மிடம் உள்ள பொருட்களை பகிர்ந்து கொள்வது மட்டுமல்ல, நமது திறமைகள், நேரம், அன்பு, உடனிருப்பு மற்றும் உள்ளுணர்வை வெளிப்படுத்துவது என்றும் எடுத்துரைத்தார் திருத்தந்தை 14ஆம் லியோ. ஆகஸ்ட் 10 ஞாயிற்றுக்கிழமை வத்திக்கான் தூய பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் கூடியிருந்த திருப்பயணிகளுக்கு வழங்கிய ஞாயிறு மூவேளை ஜெப உரையின் போது இவ்வாறு கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. நம் மீட்பிற்காக சிலுவையில் தன்னையே கொடுப்பதற்காக எருசலேம் நோக்கிச் செல்லும் வழியில் இயேசு உங்கள் உடைமைகளை விற்று தர்மம் செய்யுங்கள் என்ற வார்த்தைகளை உச்சரிப்பது
தற்செயல் நிகழ்வு அல்ல என்றும், இரக்கத்தின் செயல்கள் நமது இருப்பின் புதையலை வைத்துக் கொள்வதற்கான மிகச் சிறப்பான, பாதுகாப்பான, லாபகரமான வங்கி என்றும் எடுத்துரைத்தார் திருத்தந்தை. போர்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க தொடர்ந்து ஜெபிப்போம் என்றும், ஹிரோஷிமா மற்றும் நாகசாகி குண்டு வெடிப்புகளின் 80வது ஆண்டு நிறைவானது மோதல்களை தீர்ப்பதற்கான ஒரு வழிமுறையாக போரை நிராகரிப்பதற்கான அவசியமான தேவையை உலகம் முழுவதும் மீண்டும் எழுப்பியுள்ளது என்றும் தெரிவித்தார் திருத்தந்தை 14ஆம் லியோ. ஆகஸ்ட் 10 ஞாயிறன்று வத்திக்கான் வளாகத்தில் கூடியிருந்த திருப்பயணிகளுக்கு வழங்கிய மூவேளை ஜெப உரையின் இறுதியில் எடுத்துரைத்த ஜெப விண்ணப்பங்களின் போது இவ்வாறு கூறிய திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள், முடிவுகளை எடுப்பவர்கள் தங்கள் தேர்வுகளின் விளைவுகளுக்கான பொறுப்பை எப்போதும் மனதில் கொள்ள வேண்டும் என்றும், பலவீனமானவர்களின் தேவைகளையும் அமைதிக்கான உலகளாவிய விருப்பத்தையும் புறக்கணிக்க கூடாது என்றும் வலியுறுத்தினார். ஹெய்ட்டி மக்களின் நிலைமை பெருகிய முறையில் மோசமாகி வருகிறது என்று நினைவூட்டிய திருத்தந்தை அவர்கள், கொலைகள், அனைத்து வகையான வன்முறைகள், மனித வர்த்தகம், கட்டாய நாடுகடத்தல் மற்றும் கடத்தல்கள் பற்றிய தகவல்கள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன என்றும் கூறினார். பல ஆண்டுகளாக மிகுந்த நம்பிக்கையுடன் கடவுள் மற்றும் திரு அவையின் பணிக்காக தனது வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் மறைந்த கர்தினால் ஸ்தானிஸ்லாவ் எஸ்பென் கார்லிக் என்றும், வாழ்க்கை மற்றும் கலாச்சாரத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு நற்செய்தியின் ஒளியை கொண்டு வந்த தன்னலமற்ற நேர்மையான போதகர் என்றும் இரங்கல் தந்தி செய்தி ஒன்றில் தெரிவித்துள்ளார் திருத்தந்தை 14ஆம் லியோ. ஆகஸ்ட் 8 வெள்ளிக்கிழமையன்று இறைப்பதம் சேர்ந்த தூய அகுஸ்தின் சபையைச் சார்ந்தவரும் அர்ஜென்டினாவின் பரானா உயர்மறைமாவட்ட முன்னாள் பேராயருமான கர்தினால் ஸ்தானிஸ்லாவ் எஸ்பென் கார்லிக் அவர்களின் மறைவை முன்னிட்டு பரானா உயர்மறைமாவட்ட பேராயர் ராவுல் மார்டின் அவர்களுக்கு அனுப்பியுள்ள செய்தியில் இவ்வாறு தெரிவித்துள்ளார் திருத்தந்தை 14ஆம் லியோ. கோர்தோவா மற்றும் பரானா உயர்மறை மாவட்டங்களில் அருள் பணியாளராகவும் ஆயராகவும் பணியாற்றியவர் கர்தினால் கார்லிக் என்றும், தொடர்ச்சியாக 2 முறை அர்ஜென்டினாவின் ஆயர் பேரவை தலைவராகவும் இருந்தார் என்றும் சுட்டிக்காட்டியுள்ள திருத்தந்தை அவர்கள், கடவுள் மீதான நம்பிக்கை வாழ்க்கைக்காகவும் திரு அவையின் மீதான அவரது ஆழ்ந்த அன்புக்காகவும் நன்றி செலுத்தி அவரது ஆன்மா இறைவனில் நிறை அமைதி பெற ஜெபிப்பதாகவும் எடுத்துரைத்துள்ளார். தூய கன்னியான அன்னை மரியா இறை திருவுளத்திற்காக கடவுளால் எல்லா படைப்புகளுக்கும் முன்னரே தேர்ந்தெடுக்கப்பட்டு முன்குறிக்கப்பட்டவர் என்றும், கடவுளது அருளை நமக்கு பெற்றுத்தரும் பரிந்துரையாளராகவும், கிறிஸ்துவின் மீட்பு திட்டத்தில் உலக மக்களை ஈடுபடுத்துவதற்காக மக்களால் இடைவிடாது போற்றி புகழப்படுபவராகவும் இருக்கின்றார் என்றும் தெரிவித்துள்ளார் திருத்தந்தை 14ஆம் லியோ. ஆகஸ்ட் 15 அன்னை மரியின் விண்ணேற்பு பெருவிழாவை முன்னிட்டு மால்டாவின் கோஷோ மறைமாவட்டத்தில் உள்ள தூய விண்ணேற்பு அன்னை திருத்தலத்தில் வைக்கப்பட்டிருக்கும் அன்னை மரியா திரு உருவத்தின் 50வது ஆண்டை முன்னிட்டு அனுப்பியுள்ள வாழ்த்துச் செய்தியில் இவ்வாறு தெரிவித்துள்ளார் திருத்தந்தை 14ஆம் லியோ. இத்திருப்பலிக்கு திருத்தந்தையின் சார்பில் பங்கேற்க உலக ஆயர்கள் மாமன்றத்தின் பொதுச் செயலாளர் கர்தினால் மாரியோ கிரேக் அவர்களை நியமித்துள்ளார் திருத்தந்தை. உன் காலணியை உன் காலிலிருந்து அகற்று, ஏனெனில் நீ நிற்கும் இடம் புனிதமானது என்ற விவிலிய வார்த்தைக்கேற்ப நாம் நமது மறைப்பணி என்னும் புனிதமான இடத்தில் நமது கருத்துக்கள், மனக்கட்டமைப்புகள், முதன்மையானவர்கள் என்ற எண்ணம் போன்ற காலணிகளை கலட்டிவிட வேண்டும் என்றும், நமது மறைப்பணிக்கான இடம் சந்திப்பு, ஒன்றுடன் ஒன்று தொடர்பு, கலாச்சார மற்றும் ஆன்மீக செழுமை நிறைந்த இடம் என்றும் எடுத்துரைத்துள்ளார் அருள் சகோதரி ஜொவானா லெரேனா அல்ஃபாரோ. பெருவின் கஸ்கோ காட்டின் மையத்தில் பாஜோ உருபாம்பாவின் பழங்குடி சமூக மக்களுக்கு ஆற்றும் மறைப்பணி பற்றி வத்திக்கான் செய்திகளுக்கு இவ்வாறு பகிர்ந்துள்ளார் தூய டொமினிக்கன் ஜெபமாலை அன்னை சபையைச் சார்ந்த அருள் சகோதரி ஜொவானா லெரேனா அல்ஃபாரோ. நேயர்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. தொடர்வது அதன் மலையாள நிகழ்ச்சிகள். உங்களது ஆர்வமுள்ள செவிமடுத்தலுக்கு நன்றி. வணக்கம்.